ஹாய். இன்னைக்கு நமக்கு என்னென்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்கு, மார்க்கெட் மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா? பேசிக்காக நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், நிஃப்டியில் இன்றைக்கி சிஇ டேட்டா இருக்குது. நம்மளோட டேட்டா சிஇ இருக்கிற மாதிரியே நிஃப்டியோட மூவ்மெண்ட்டும் இன்றைக்கி புல்லிஷாக தான் இருக்குது. சார்ட்டை மட்டுமே ஃபாலோ பண்ணி ட்ராப்பில் மாட்டக்கூடிய ஒரு சில ட்ரேடர்ஸுக்கு இந்த டேட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் எந்த மூமெண்ட்டுமே இல்லை, இதனால் நமக்கு டேட்டா எதுவுமே இல்லை. மிட் கேப் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் மூமெண்ட் தான் இருக்குது. நேற்றுக்கு வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் பியரிஷ் ட்ரெண்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் மட்டும் கேதர் பண்ணிக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் புல்லிஷ் வியூவில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அது மாதிரியே பாருங்கள், நிஃப்டியில் ஃபுல்லாகவே சிஇ டேட்டா தான். நிறைய சிஇ டேட்டா இருக்கிற மாதிரியே நமக்கு நிஃப்டியோட மூமெண்ட்டுமே உங்களுக்கு புல்லிஷ் மூமெண்ட் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் நமக்கு டேட்டா எதுவுமே அப்டேட் ஆகலை, அதோட மூமெண்ட்டுமே அந்தளவுக்கு இல்லை. மிட் கேப் நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரியே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எந்த மூமெண்ட்டும் இல்லை. இதுதான் இண்டெக்ஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான டேட்டா அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கில் என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஐடியா எப்போவும் போல் செக் பண்ண போகிறதில்ல. ஓஎன்ஜிசி வித் 260 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா இருக்குது. அப்போ ஓஎன்ஜிசியில் 260 தான் நமக்கு டார்கெட்டு. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 254 ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு டிசம்பர் மந்த்துக்கான எக்ஸ்பைரி தான் இருக்குது. ஏன்னா மந்த் எண்ட் ஆனதுனால அவங்க டிசம்பர் மந்த்துக்கான கான்ட்ராக்டை பை பண்ணுறாங்க. ஓஎன்ஜிசியில் 260 டார்கெட்டுன்னு பார்த்துருந்தோம். ஓப்பனான ப்ரைஸு 254, ஹை ப்ரைஸ் 256 வரைக்கும் போயிருக்கு. இன்னும் 260 வரைக்கும் நமக்கு டார்கெட் இருக்குது. டிசம்பர் மந்த் எக்ஸ்பைரி தான். 260 வரைக்கும் இந்த ஓஎன்ஜிசி ஸ்டாக் புல்லிஷாக தான் இருக்கும். கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. மேபி இந்த கேப்பு ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் 260 டார்கெட்டுக்கு ட்ரேட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா வித் 230 பிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ பேங்க் ஆஃப் பரோடாவில் 230 தான் டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 250 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 244 வரைக்கும் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா 230 நமக்கு டார்கெட்டு. ஓப்பன் ஆனது ஒரு ஸ்மால் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் அந்த கேப் கூட இன்னும் ஃபில் ஆகலை. அதுக்கு முன்னாடி டார்கெட் தான் ஹிட் ஆகுது. உங்களுக்கு 230 வரைக்கும் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாக் பியரிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இருக்குது. வித் 150 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. டாடா ஸ்டீலில் 150 தான் டார்கெட்டு. ஆனால் அது 200 ருபீஸ்க்கு கீழே உள்ள ஒரு ஸ்டாக்கு அப்படிங்கிறதுனால நம்ம செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் வித் 1300 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட டேட்டாவில் ரிலையன்ஸ், அதானி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோட ஸ்டாக் கூட அப்டேட் ஆகுது. ரிலையன்ஸில் 1320 சிஇ, 350 சிஇ, 310 சிஇ, இப்படி 4 டேட்டாஸ் இருக்குது. இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 1280 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 1299.30 வரைக்கும் போயிருக்கு. ஒன்லி 70 பைசா தான் டிஃப்ரென்ஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிளியரான புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கேதர் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த ஸ்டாக்கில். இன்னும் உங்களுக்கு 1310, 320 அப் டு 350 வரைக்குமே ரிலையன்ஸ் ஸ்டாக் புல்லிஷாக தான் இருக்கும். நமக்கு டார்கெட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, டார்கெட்டு பெண்டிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் பாருங்கள். டாடா ஸ்டீலில் 145 சிஇன்னு இன்னொரு டேட்டா இருந்திருக்கு. அதனால தான் 145க்கு அப்புறமா எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஇஎல் வித் 310 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ பிஇஎல்லில் 310 தான் நமக்கு டார்கெட்டு. ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 305.75 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் எக்ஸாக்டாக 310.60 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா நம்மளோட டார்கெட் எக்ஸாக்டாக ஹிட் ஆகிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இந்த ரெட் கேண்டில் நீங்கள் ஃபால் ஆகுதுன்னு நினச்சிக்கக்கூடாது. இது ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் மாத்திரம்தான். இன்னும் 320 அந்த மாதிரி ஏதாவது டேட்டா ஆட் ஆகுது அப்படின்னா அகெயின் இந்த ஸ்டாக் புல்லிஷாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், கனரா பேங்க்லாம் நம்ம செக் பண்ண போகிறதில்ல. அண்டர் 200 ருபீஸ் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு ஐடிசி வித் 480 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. அப்போ ஐடிசியில் 480 தான் டார்கெட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபியூச்சர் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஓப்பன் ஆனது 477 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 481.60 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா நம்மளோட டார்கெட் எக்ஸாக்டாக ஹிட் ஆகிடுச்சு ஆல்ரெடி.
ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதுக்கப்புறமா ஏதாவது டேட்டா ஆட் ஆன் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் வந்து இருக்கும். எதனால் நான் இந்த ஸ்டாக் வந்து ஃப்யூச்சர் செக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அது வந்து டிசம்பர் மந்த்துக்கான எக்ஸ்பைரி. அதனால தான் ஃப்யூச்சர் செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த டேட்டா ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை இதை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலோ, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.